இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள் 25/3/2025 மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:19, லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி, அதிகாலை 1:22 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம், அதிகாலை 12:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9:15 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 12:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 6:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் மிருகசிரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:57 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புத்திசாலித்தனத்துடனும் சமயோஜித புத்தியுடனும் செயலாற்றுவதும் நல்லது. பயனுள்ள நல்ல முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு இன்றைய நாள் ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. குடும்ப பிரச்சனைகளை கலந்தாலோசித்து சுமூகமான தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. மன உறுதியுடனும் என்று செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மனதில் ஏதாவது ஒரு மனக்கவலைகளும் இருக்க தங்க செய்யும். இதனால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டுவதற்கு சற்று சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருக்கின்ற குழப்பமான போக்கினை உங்களுடைய தொழில வெளிப்படுத்தாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இதனால தடுமாற்றங்களும் ஏற்படலாம். பணத்தை கையாள்வதில் கவனமாகவும் இருங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை எல்லாமே விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகை சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தினாலுமே பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. இன்று இறை நம்பிக்கையில அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சில வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய கல்வி, உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக அலைச்சல்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த பணத்தை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள் என்று சுறுசுறுப்பாகவும் நடைபெறுங்க. நிதி நிலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். பேச்சுவன்மையின் மூலமாக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த தயக்க உணர்வுகளும் குறையும். மாணவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது சாதகமாகவும் இருப்பாங்க. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரலாம்.
கலை சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இப்பொழுது வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பார்த்து இருந்த பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மன அமைதியுடனும் செயல்படவும் செய்வீங்க. செயல்கள்ல கவனமாகவும் இருங்க. எதிர்மறை எண்ணங்களை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. நம்பிக்கையுடன் செயல்படுவதன் மூலம் இன்று நன்றாக சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. ஏதாவது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமாக செயல்படுவதும் நல்லது. சக பணியாளர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல சகஜமாக நடந்து கொள்வதன் மூலம் நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். சுமூகமான உரையாடல்களும் வீட்டில் நடைபெறும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். ஏற்றமும் இருக்கும். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சிறிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான அரசாங்க கடன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டார பழக்க வழக்கங்களினால உங்களுடைய செல்வாக்கும் உயரும். பள்ளி பிள்ளைகளுடைய படிப்பில அக்கறையாகவும் இருப்பாங்க. அரசாங்க வேலை செய்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். சிலருக்கு இன்று பரிசு பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு தொடர்பான வேலைகளை இப்பொழுது துவக்கவும் செய்யலாங்க. இதுல நல்ல வெற்றியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. உடன் பிறந்தவர்கள் கிட்ட சகஜமான போக்கும் காணப்படும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு வரவேண்டிய நல்ல வாய்ப்புகளும் இப்பொழுது வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில சந்தித்து இருந்த தடைகளும் நீங்கும். சில கடினமான நேரத்துல உங்கள் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைப்பது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். தொழில் தொடர்பாக யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பணியிடத்துல உங்களுடைய வேலைகளை முடிப்பதிலேயே என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்ப செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தனம் தொடர்பாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த எதிர்ப்புகளை அறிந்தும் கொள்வீங்க. பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:57 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு சுமூகமான நாளாகவும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். எதிர்ப்புகளையும் அறிந்தும் கொள்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்களை முடிப்பது சற்று கடினமாகவும் உணர்வீங்க. சில பணிகள் நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சமநிலையை இழக்காமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. வேலை செய்கின்ற இடத்துல குறித்த நேரத்துல பணிகளை முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். சில குழப்பமான மனநிலையுடனும் இருப்பீங்க. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இருவரும் என்று பரஸ்பர புரிந்துணர்வுடன் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வீட்டுல குழந்தைகளினால மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. உங்கள் தாயாருடன் ஏற்பட்டு இருந்த வீண் விவாதங்களும் குறையும். பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவர்களாக இருந்தால் ஓரிரண்டு நாட்கள்ல நல்ல வரனாகவும் கூடி வரலாம். எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் நீங்கள் சமாளிக்கவும் செய்வீங்க. கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல இழுபறிகள் ஏற்பட்டாலும் அனுகூலமாக முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலக பணியின் காரணமாக வெளியில் செல்ல வேண்டியதும் இருக்கலாம். இன்று வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். தொழில்ல முன்பு செய்த முதலீடுகள் இப்பொழுது லாபத்தை தருவதாகவும் இருக்கும். சில காலமாக குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி சுமூகமான போக்கும் காணப்படும். உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. பணியிடத்துல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். உங்கள் திறமையினால வேலைகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையும் இனிமை நிறைந்ததாகவும் இருக்கும். எந்த ஒரு வேலையிலும் ஆபத்தான செயல்கள்ல மட்டும் ஈடுபடவும் வேண்டாங்க. அசட்டையான தைரியத்துடன் ஈடுபடவும் வேண்டாம். நிதி நிலையில கவனமாகவும் இருங்க. யாருக்கும் நிதி சம்பந்தமாக வாக்கு கொடுக்கவும் வேண்டாம். சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. இது தொடர்பான எண்ணங்களும் ஈடேறும். உறவினர்களிடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அரசு பணிகள்ல சாதகமான சூழலும் அமையும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதுல சின்ன சின்ன சலனங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:57 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு உங்களுடைய எண்ணங்களும் ஈடேறும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்து இருந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாங்க. சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செயல்களை எல்லாமே எளிமையாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்திறனுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய பணிகளை சிறந்த தரத்துடனும் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதன் மூலம் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியை தக்க வைத்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளும் செய்வீங்க. இது லாபகரமாகவும் அமையும்.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற தைரியம் மற்றும் மன உறுதியின் காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நீண்ட நாட்களாக மனதில் இருந்து வந்த ஆசைகளும் நிறைவேறும். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வேற்றுமைகளும் நீங்கும். அண்டை வீட்டாரிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. ஒற்றுமையான போக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கம்பீரமாக பேசி சில வேலைகளை நீங்க சாதிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால நல்ல பலனையும் பெற்றுவிடலாம். விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். அலுவலகத்துல இப்பொழுது வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியிடத்துல புதிய திட்டங்களினால முன்னேற்றமும் உண்டாகும். வேலைகளை முடிப்பதுல மும்முரமாகவும் இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் குறித்து விவாதங்களும் வீட்டுல நடைபெறலாங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல சாதகமான போக்கும் இருக்கும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை எல்லாமே வாங்கியும் மகிழ்வீங்க. செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. விவேகத்துடனும் செயல்படுவீங்க. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளும் கைகூடியும் வரும். உறவினர்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படத்தாங்க செய்யும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். சில முக்கியமான வேலைகள்ல நீங்களே இருந்து செய்வதும் நல்லது. இதன் மூலம் நிம்மதியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்து இருந்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்புடனும் ஆர்வத்துடனும் வேலைகளை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வீங்க. ஆனால் அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். தனிமையாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பணியிடத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். கவனமுடன் செயலாற்றுவதும் நல்லது. சில சிறப்பான திட்டங்களையும் தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல விஷயங்களை எல்லாமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே முன்கோபத்தினை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்கும். கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த நஷ்டங்களும் நீங்கும். நினைத்ததை விட லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் முன்னேற்றமாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். ரியல் எஸ்டேட் தொழில் பரபரப்பாகவும் நடைபெறும். பங்கு பரிவர்த்தனைகள்ல பெரிய தொகையை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்கவலைகளும் நீங்கும். குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இழந்ததை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியதாக வேலைகளை துவக்குவதற்கு இன்று நல்ல நாள் என்றும் கூறலாம்.
எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். முன்பு செய்த முதலீடுகளினால இப்பொழுது லாபத்தையும் பெற்றுவிடலாம். நீண்ட கால வேலைகளை முடிப்பதுல இன்று கவனமாகவும் இருப்பீங்க. இதன் மூலம் நற்பெயரையும் பெற்றுவிடலாம். தடைப்பட்டு இருந்த சில நல்ல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சம்பள உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடிப்பதில் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. சமூகம் தொடர்பான பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். அடிப்படை கல்வியில முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு தொடர்பான பணிகளை சாதகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்கள் கிட்ட என்ற அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. சம்பள உயர்வு போன்றவற்றை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளை வெற்றி பெறுவதற்கு நல்ல ஒரு திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை இன்று நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க ஒத்துழைப்புகளும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த கவலைகளும் நீங்கும். திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற தியானம் மற்றும் யோகா போன்றவற்றிற்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. தொழில்ல ஏற்பட்டு இருந்த பின்னடைவுகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. முன்பு ஏற்பட்டு இருந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் குறை கூறாத அளவிற்கு என்ற வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உற்பத்தியையும் பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஓய்வின்றி உழைப்பதற்கு ரெடியாகவும் இருப்பீங்க. இன்று வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் இதனால உங்களுக்கு மன இறுக்கம் என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல புதிய முதலீடுகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல ஏற்பட்டு இருந்த மறைமுக நெருக்கடிகளும் நீங்கும். நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று பணப்புழக்கம் நல்லபடியாக தங்க இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் இப்பொழுது அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. அவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால சில திருப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனக்கசப்புகளும் நீங்கி இன்று சுமூகமான போக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று காதல் வாழ்க்கை இனிமையாகவும் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வீட்டுல உள்ள பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். குடும்ப தொழில்ல உடன் பிறந்தவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சில விஷயங்களுக்காக வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உங்களுடைய பேச்சுக்கள் மற்றும் செயல்களில நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணியிடத்துல ஒழுக்கத்துடனும்
எச்சரிக்கையுடனும் பேசுவதும் நல்லது. அனாவசியமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் மனதில குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகளும் மனதில ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரலாம். தம்பதிகளுக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. தடங்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். வீண் விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சகஜமாகவும் நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நன்மைகளும் உண்டாகும். பிரச்சனைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. முறையான திட்டமிடுதல்களின் மூலமாக பணிகளை எல்லாமே சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும்போது கவனமாகவும் இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற விவாதங்களை இப்பொழுது மேற்கொள்ளவும் வேண்டாம். இது உறவுல மகிழ்ச்சியை கெடுத்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்துல முன்னேற்றமான போக்கும் காணப்படுங்க. வேலைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலாளர்கள் குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி மக்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். சிலருக்கு குறித்த நேரத்துல வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எளிதாக முடிக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு முறைக்கு 2 முறை போராடியாவது முடிக்கவும் செய்வீங்க. வாகனங்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. நிதானத்துடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். உற்சாகத்துடனும் பரபரப்பாகவும் இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது சம்பந்தமாக கையிருப்பும் கரையலாம். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். சக வியாபாரிகளினால சின்ன சின்ன மறைமுக தொல்லைகளும் ஏற்படத்தாங்க செய்யும். இதனை இன்று நீங்கள் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த ஆலயங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை முடிப்பதற்கு கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. என்று படிப்புல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். தேர்வுல நல்ல மதிப்பெண்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். வியாபாரத்துல வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். சில சிரமங்களை சந்தித்தாலும் பணத்தை பெற்றும் விடுவீங்க. வியாபார பயணங்கள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பழைய நினைவுகளின் மூலமாக அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. தேவையற்ற அதீத சிந்தனைகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் குறையும். உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். அவர்களுக்காக நீங்கள் சிலவற்றை விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. பிடித்தமான பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். இப்பொழுது செய்கின்ற முதலீடுகள் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு பயன் தருவதாகவும் இருக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் சாதகமாகவும் முடியும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உதவக்கூடிய ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. குறைந்த முயற்சியிலேயே நல்ல வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே நம்பிக்கையான உணர்வுடனும் காணப்படுவீங்க. இன்று நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். முக்கியமான சந்திப்புகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை இன்று தெளிவாக எடுத்துக் கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுக்கு இப்பொழுது நீங்கள் உதவிகரமாகவும் இருப்பீங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அவர்களையும் மகிழ்ச்சியுடன் வைத்திருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையிலே இன்று அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வேலைகளை இப்பொழுது ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கு இடத்துல அதற்கான முயற்சிகளும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த இடம் மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்குவாதங்கள் செய்வதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிப்பது உங்களுக்கு மன நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நன்றாகவும் இருக்கும். பணியிடத்துல நீங்கள் செய்யக்கூடிய சில மாற்றங்கள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பான வெற்றியை தருவதாகவும் இருக்கும். சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையில முன்னேற்றமும் இருக்கும். கடன்களை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் என்று விவேகத்துடனும் செயல்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்தும் நடந்தும் கொள்வீங்க. வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். மாலையில விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை உற்சாகத்துடனும் ஒழுங்காகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளுக்கு மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில என்று உற்சாகமான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய பயனுள்ள விவாதங்களையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதிய அளவிற்கும் இருக்கும். உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில தோல்விகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்கள்ல மட்டும் கவனமாகவும் இருங்க. யாராவது இன்று உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாருக்கும் எந்த விதமான விவாதங்களுக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர்ல இருந்து சில ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் இன்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உற்சாகமாக எந்த ஒரு வேலையையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல இப்பொழுது முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனின் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நடைபெறலாங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகத்துடனும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். சில புதிய வணிக வாய்ப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு தாய் தந்தையினுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பணிச்சுமையும் அதிகமாக தங்க இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலை தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். காதல் வாழ்க்கையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் குறையும். செய்கின்ற முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். குழந்தைகளுடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்சூரன்ஸ் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். வித்தியாசமான செயல்பாடுகளின் மூலம் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தியும் கொள்ளலாம். தொழில் சார்ந்த பணிகள்ல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. தாய் வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய கடினமான உழைப்பிற்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல மட்டும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. பணியிட சூழல்கள் சாதகமாக தங்க அமையும். சற்று ஓய்வு எடுக்க கூட நேரம் இல்லாத அளவிற்கு அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். கையிருப்பு கரையாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று மற்றவர்கள் ஏதாவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால நீங்க பெரியதாக நீங்க கவலைப்படவும் வேண்டாம். பழைய பகைமையும் நீங்கும். தொழில் துறையில ஏற்றத்தையும் காணலாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல கணிசமான லாபத்தையும் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தைக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால் அலைச்சல்களும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கும், குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும், பணப்புழக்கம் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபத்தையும் பார்க்கலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று எந்த ஒரு செயலிலும் உங்கள் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் பிள்ளைகள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல சோர்வின்றி செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். பொருளாதார விஷயங்கள்ல ஏற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். எண்ணிய சில பணிகளை நிறைவேற்றுவதில் சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பெருமை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று சில சமயங்கள்ல நீங்க பொறுமையின்றி காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவதும் நல்லது. சில கடினமான சூழ்நிலைகளை எல்லாமே கடந்து வந்தும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் கவனமாக எடுத்தாலே போதும். வேலை செய்கின்ற இடத்துல பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு கவனத்துடன் மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் உங்கள் துணை இடத்துல கோபப்படவும் வேண்டாங்க. உறவில இது தேவையற்ற குழப்பத்தினை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு அஜாக்கிரதையின் காரணமாக பயணத்தின் பொழுது கையில் கொண்டு செல்லும் பொருட்களை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு 1-2 நாட்களாக இருந்து வந்த செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் நீங்க குறுக்க நிற்கவும் வேண்டாம். இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை நயமாக எடுத்து கூறுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. உண்மைத்தன்மையை அறிந்து செயலாற்றுவதும் நல்லது. மற்றவர்களுடைய அறிவுரைகளை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த சோர்வு நீங்கி இப்பொழுது சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். சில வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாங்க. நீங்களே இருந்து செய்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய பெயரை கெடுக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. வேலைகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்கள் உங்ககிட்ட ஏதாவது பண உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும்.
வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகள் இப்பொழுது உங்களிடத்தில் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. மாணவர்கள் கல்வி தொடர்பான சில தடைகளையும் சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பாடங்களை படிப்பதில் கவனமாகவும் இருங்க. பணியிட சூழல்கள் சாதகமாக தங்க இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவும் படும். வீட்டுல விருந்தினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆன்மீக விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். கால்நடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பயணங்களின் பொழுது ஆவணங்களை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதில் கவனமாகவும் இருங்க. பயனற்ற சிந்தனைகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு மன அமைதியுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். தன்னம்பிக்கை அதிகரித்தும் காணப்படுவீங்க. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களிடத்துல காணப்படுகின்ற நம்பிக்கையின் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். திருமண உறவுல உங்கள் துணையிடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு நன்றாகவும் இருக்கும். இது திருப்தியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மற்றவர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. பிள்ளைகள் கேட்ட பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு ஏதாவது நிதி உதவிகளும் செய்வீங்க. அன்னதான திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாக தங்க முடியும். செலவுகளும் இருக்குங்க. உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அதிகாரிகளுடைய பாராட்டுகள் மனதிற்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. என்ற சாதகமான சில செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவினால எந்த ஒரு கடினமான வேலைகளையும் முடிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. வேலை தொடர்பாக இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்தும் கொள்வீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் எண்ணங்களையும் அறிந்தும் கொள்வீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியுடன் உணரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. திடீர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய வழியில எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.